தோல்வி உன்னை துரத்தும் போது ஒரு முறை இதை கேள், தன்னம்பிக்கை பெறுவாய். உன்னை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் நிறுவப்பட்டு இருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டு இருக்கும். மனம் தளராதே, துணிந்து செல். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதேபோல் எத்தனை சிறந்த மனிதராக இருந்தாலும் உனக்கும் விமர்சனங்கள் உண்டு. விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை, விழும்போதெல்லாம் எழுந்தோம் என்பதுதான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பெருமை. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் கஷ்டங்கள் வலிமையானதுதான். அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் ரகசியம். வலிமை என்பது வெற்றி பெறுவதால் வருவதில்லை, வெற்றி பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கும் போது வருவது. நீங்களும் வலிமையை அடையுங்கள், வெற்றியை எளிதில் அடையலாம். நான் தனியாக அடையாளப்பட வேண்டும், என்னை பார்ப்பவர்கள் உடனடியாக என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் உதித்தாலே நீங்கள் வெற்றியாளர்தான். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. எது முக்கியமான வேலையோ அதை தேர்ந்தெடுத்து அதை கவனமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க முயலுங்கள். வெற்றி உங்கள் வசமாகும். திறமை என்பது வயதையோ அனுபவத்தையோ பொறுத்ததல்ல, அது சூழலை முழுமையாக புரிந்து கொள்வது. உங்கள் இதயத்தை தொந்தரவு செய்யும் விஷயங்களில் ஈடுபடாமல் விட்டுவிடுங்கள். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் வேலையை நேசியுங்கள். வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியில் இருந்து மட்டுமே வருகிறது. குறையே இல்லாத வாழ்க்கையை தேடாதீர்கள். அப்படி ஒரு வாழ்க்கை இன்னும் யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதே உண்மை. லட்சியம் என்னும் விதையை போடு, முயற்சி என்னும் தண்ணீரை ஊற்று, முடியும் என்ற உரத்தை இடு, வெற்றி என்னும் கனிக்காக பொறுமையுடன் காத்திரு.